தேவைகள் அதிகமாக இருக்குது. ரியல் தேவை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுதில்ல. ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் சஃபர் ஆகிறது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஐட்டம் தான். ஒன்று வந்து குட் லோன் வெர்சஸ் பேட் லோன். அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்னை சும்மா ஃபோனாக கூப்பிட்டாங்க, நான் பர்சனல் லோன் சரி தாங்கன்ட்டேன். கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த லோன் எடுத்தா பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ யோசிக்கல, நெக்ஸ்ட் மந்த் வந்து அது எக்ஸ்ட்ரஸாக ஒரு 6000 ரூபாய் வரும்ன்றத யோசிக்கல. பிடிச்ச வண்டினால எம்டின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் என் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இது ஆனதுனால வேலையை விட்டு ரிலீவ் ஆக வேண்டியாச்சு. இப்போ வண்டி டியூ கட்டுறது ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்கு. ஸோ தேவை எது, ஆசை எது, இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லா தட்டு மக்களுக்கும் இந்தியாவில் வந்து பொருட்கள் கிடைக்கின்றன. 20,000 வாங்குறவங்க கிடைக்குது, 20 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடைக்குது. ட்ரேடிங்கை நோக்கி போகாதீங்க. நிறைய பேர் கமோடிட்டிஸ் ட்ரேடிங் போவாங்க, F&O ட்ரேடிங் போகிறாங்க, ஸ்டாக் ட்ரேடிங் போகிறாங்க. இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அல்லது பிட்காயினுக்கு போகிறாங்க, இதெல்லாம் போகாதீங்க. மத்திய அரசாங்கம் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, PA பாலிசி 20 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. 408 ரூபாய்க்கு வந்து லைஃப் கவர் விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக SB அக்கௌண்ட்லேருந்தே டிடெக்ட் பண்ணப்பட்டு விடும் வருடம். இந்த வருமானமே சொற்பமாக தான் இருக்குங்கிறவங்க இது மாதிரி இன்சூரன்ஸில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பைட் மாதிரி எடுத்திருந்தோம். அன்னைக்கு இந்தியாவில் வந்து உன்னுடைய ஆதார் கார்டு கூட மொத்தமே எடுத்துடலாம். அவங்க வந்து பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால நிறைய லோன்ஸ் வாங்கிடுறாங்க. கட்ட முடியாத சொல்ல தே வில் டூ த ஹராஸ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து முன்னெல்லாம் பார்த்து நம்ம கந்து வண்டி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து பேங்கே டூயிங் த ரவுடிசம். இப்போ நீங்கள் ஒரு 5 வயசு 10 வயசு பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளது இப்போ நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த பசங்க மேல் படிப்பு செலவுக்கு, காலேஜுக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரி செலவுக்கு யூஸ் ஆகும். அப்படின்றப்ப சில பேர் சேம்ஸ் வச்சு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத கார் வாங்குறது, அதிகமாக கொடுத்து பைக் வாங்குறது. இங்கே சரௌண்டிங்கில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா 50 ரூபா சாப்பாடும் கிடைக்குது, 500 ரூபா சாப்பாடும் கிடைக்குது, எல்லாமே ஈக்குவலாக கிடைக்குது. ஆனால் ஒரு நாளுக்கு ஒருத்தனுக்கு சேலரி வந்து ஏறவே மாட்டேங்குது. அது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா இவனோட இது இவ்வளோதான், கெப்பாசிட்டி இவ்வளோதான், அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும் சரி, அவன் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரி, அவன் இவ்வளோதான், அதுக்கு மேலே அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா வெல் செட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க தகுதிக்கு மீறி இஎம்ஐயில் வாங்குறது அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வீடு வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாங்கினாங்க. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தா பரவாயில்ல. கோடிக்கணக்கில் வாங்கி இப்போ அது ஃபுல்லாக இது கட்டுறதுக்கே வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. அதாவது நீங்க வாங்குற சம்பளம் உங்களை அன்றாட லைஃப்க்கு கரெக்டா இருக்கா, அதுல இருந்து உங்களால சேவ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் மாதிரி கேட்டிருந்தோம் பப்ளிக் கிட்ட. ஆக்சுவலா வந்து அதை உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு தான் வந்தேன். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் பாருங்க. தேவைகள் அதிகமாக இருக்குது. ரியல் தேவை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி தான் நம்ம கார் வாங்கிடுறோம். அது மாதிரி வந்து அண்ட் ஒன் மோர் திங், EMI ஆப்ஷன். அதான் சார், இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆக்சுவலா அதாவது இப்போ ஒரு ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, அவங்களே சொல்யூஷனும் வச்சுருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. இதில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் சஃபர் ஆகிறது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஐட்டம் தான். ஒன்று வந்து குட் லோன் வெர்சஸ் பேட் லோன். ஸோ குட் லோன் என்ன, நம்மளுடைய செயலை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக்க உதவுது. உதாரணத்துக்கு, நான் ஒரு பைக் வாங்கணும். ஏன் வாங்கணும்? நான் வேலைக்கு போகணும், அல்லது நான் போய் காய்கறி கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரணும், வாட் எவர். ஸோ நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கையில் அது குட் லோன். ஓகே. இப்போ பேட் லோனுங்கிறது என்ன, நான் சிங்கப்பூர் மலேசியா சுற்றி பார்க்க போகிறேன், என் கிரெடிட் கார்டில் கடனை போட்டு போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து பேட் லோனு. ஓகே. அல்லது எனக்கு 80,000 ரூபா பைக் இருந்தால் போதும், லட்ச ரூபா பைக் இருந்தால் போதும், நான் 2 லட்ச ரூபாய்க்கு புல்லட் வாங்கணும்னு நினைக்கிறேன். பர்பஸ் சேம் தான், பட் என்னுடைய கெத்துக்காக நான் புல்லட் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதை லோன்னு வாங்குறேன். அதாவது நம்மகிட்ட பணம் இருக்கையில் பிரச்சனை இல்லை, இப்போ பணம் இல்லாத பொழுது தான் பிரச்சனை. ஸோ இந்த குட் லோன் வெர்சஸ் பேட் லோன் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இன்னொன்று பேசிக் கான்செப்ட் வந்து தேவைகள் வெர்சஸ் ஆசை. ஸோ தேவை எது, ஆசை எது, இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இதெல்லாம் பேசிக் நெசசிட்டி. இது டெஃபினட்டாக தேவை நமக்கு. இது தவிர மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக தான் கைண்ட் ஆஃப். ஸோ அப்படிங்கையில் வந்து அந்த நமக்கு ஆசை, இப்போ நான் ஒரு வேர்ல்டு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என் கையில் பணம் இருந்துச்சுன்னா நான் தாராளமாக போகலாம்.
இந்த வேர்ல்டு டூருக்காக நான் கடன் வாங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை சேமிச்சும் போகலாம். புரியுது. சேமிச்சுக்கங்க, சேமிச்சு ஒரு 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வந்த பிறகு நான் வேர்ல்டு டூர் கிளம்புறோம்னு கிளம்புங்க, நத்திங்கிறான். அதை வந்து கடன் வாங்கி அந்த டூர் போகிறது வந்து தப்பு. இது மாதிரி சிக்கலில் தான் மக்கள் போய் மாட்டிக்கிட்டுறாங்க. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் மாடரேட்டர் கேட்குறாரு, ஹஸ்பண்ட் வர்சஸ் ஒய்ஃப்ஸ். அதில் கேட்குறாரு, இது மாதிரி நான் என்னம்மா உங்களுக்கு ஆசை? நான் அசர்பைஜான் போகணும். அசர்பைஜான் எங்கேம்மா இருக்குது தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனால் நான் போகணும். உங்கள் ஹஸ்பண்ட் 40,000 ரூபா தான் நீ சம்பளம் வாங்குறேங்கிறாரு, அவர் எப்படிமா? அவர் கிரெடிட் கார்டை தேய்க்கட்டும், போகலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி, இது எப்படிமா ஆசை வந்துச்சு? இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்டு போட்டிருந்தா அசர்பைஜான் போனோம்னு சொல்லி, அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் போகணும் முடிவு பண்ணிட்டு அவர் எனக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இந்த ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்தேன், இன்னொருத்தங்க ஏன்னா இப்போ சாப்பிடங்காட்டியும் பிளேட் வாங்கினாங்கன்னா சாப்பிடங்காட்டியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக. ஸோ இப்போ இது மாதிரி அதாவது அடுத்தவனுக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஐட்டங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னாவே போதும். இன்னொன்று, அந்த பைட்டில் எடுத்திருந்ததில் வந்து அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்னை சும்மா ஃபோனாக கூப்பிட்டாங்க, நான் பர்சனல் லோன் சரி தாங்கன்ட்டேன் அப்படிங்கிறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதத்தோட 40,000 லோன் பேமெண்ட் பண்ணணும். மந்த்லி 40,000 இஎம்ஐ கட்டும்போது அதை பேமெண்ட் பண்ணும்போது அப்போ அந்த லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ யோசிக்கல, நெக்ஸ்ட் மந்த்து வந்து அது எக்ஸ்ட்ரஸாக ஒரு 6,000 ரூபாய் வரும்ன்றத யோசிக்கல. கூப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. டூ நாட் கால் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது, டிஎன்சின்னு. டூ நாட் கால் ரெஜிஸ்ட்ரி அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெலிகாம் அண்டரில் நடத்துகிறாங்க. ஸோ அதில் போய் நம்ம மொபைல் நம்பரையோ லேண்ட்லைன் நம்பரையோ கொடுத்து வச்சுட்டா அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஸு, கமர்ஷியல் கம்யூனிகேஷன் கால்ஸ் எதுவும் வராது, மேஜராக ஃபில்டர் ஆகிடும். இது தவிர கூகுள் ஃபில்டர் இருக்குது, இன்னும் வேறு அதர் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்பேம் கால்ஸ்ன்னு நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங், திட்டமிடுதல். நம்ம எல்லோரும் ஒரு ஊருக்கு போகணும்னா கூட நம்ம ட்ரெயின் 9 மணிக்கு புறப்படுது, நான் வீட்டிலேருந்து 6 கிளம்புவோன்னு 2 மணி நேரம் எனக்கு ட்ராவல் ஆகும். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுறோம், மைனூட்டாக பிளான் பண்ணுறோம், எல்லாமே பிளான் பண்ணுறோம். ஸோ இது நம்ம சொந்த வாழ்க்கையில் நிதியில் வரையில் வந்து இந்த பிளானிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன்று வந்து பிளானிங் அவங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். அவங்களுக்கு பண்ண தெரியலை அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எடுத்துக்கலாம், ஃபினான்ஷியல் அட்வைசர் ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதுவும் முடியல, எனக்கு பேமெண்ட்லாம் பண்ண முடியாது, அவங்கள போய் பார்க்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா வீட்டில் உள்ள எல்டர்ஸை ஓரளவு அட்லீஸ்ட் அவங்க இந்த பாதையை தான் கடந்து வந்திருப்பாங்க, அதுகளை கேட்டுக்கலாம். இன்னொரு வகையில் நான் அதிகமாக பார்த்தது வந்து இப்போ செல்ஃபோன் 50,000 60,000த்துக்குலாம் வாங்குறாங்க. அது ஆப்பிள் ஃபோன்லாம் கேட்கவே வேண்டாம், லட்ச ரூபாய்க்கெல்லாம் போட்டு வாங்குறாங்க. அதை என்னென்னா இஎம்ஐயில் போட்டு வாங்குறாங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இஎம்ஐ வந்து என்னுடைய சம்பளமே 20,000 25,000 இருக்கையில் நான் இஎம்ஐக்கு போய் 10,000 15,000 கட்டினா என்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக நான் வாழ முடியாது. டே டு டே லைஃப் ஒரு சரியான காய்கறி வாங்க முடியாது, பழங்கள் வாங்க முடியாது, ட்ரிங்க்ஸ் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கையில் சிரமமாயிடும். ஸோ அதனால் வந்து அந்த ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்துக்கு போகாமல் நீங்கள் பேசிக் மாடல் போகையில் கம்பெனிக்காரனுக்கு ப்ராஃபிட் குறைச்சி, நம்ம காஸ்ட்லி மாடல் போக தான் கம்பெனி தயாரிக்கிற நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் அதிகம். அதை தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்குது, ஃபிட்டிங் இருக்குது, அது இருக்குன்னு. பட் பேசிக் மாடல் போனீங்கன்னாவே நிறைய ஐட்டங்களில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். இன்னொன்று, வரவுக்கு மீறி செலவு செய்யாதே அப்படிம்பாங்க. நம்ம தகுதிக்கு மீறிய ஆசையும் கூடாது, தகுதிக்கு மீறிய செலவீனங்களும் கூடாது. ஸோ அதை வந்து யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது மிடில் ஏஜ் பீப்புள் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த ரேஞ்சை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னுடைய சம்பளம் இவ்வளவு, ஃபேமிலிக்கு இவ்வளவு ஆகும், இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா பஃபரு, இவ்வளோ தான் நான் செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது தவிர நான் ஜென்ரலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸில் வந்து ஹெல்த் ரிலேட்டடில் அவங்க எங்கேயோ ஒரு பர்பஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னா ஒரு 3 லட்ச ரூபா சேமித்து வச்சுருப்பாங்க. திருதுப்புன்னு வீட்டில் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு திருதுப்புன்னு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு அங்கேயே அலைவாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது 4 லட்சம் 5 லட்சம் ஆகும்பாங்க. இந்த 3 லட்சத்தை கொடுத்து இன்னும் 2 லட்சம் கடன் வாங்கி போட்டு பைபாஸ் பண்ணி அவர் சேஃப் ஆகிடுவார். பட் த ப்ராப்ளம் இஸ் அந்த லோனு. ஸோ இதுக்கு பதிலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்சூரன்ஸும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸும் இருக்குது, அல்லது ப்ரைவேட்டும் இருக்குது. உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அட்டையை வாங்கி வச்சுக்கின்னா நாளைக்கு ஆத்திர அவசரம்னு வரையில் உங்களுடைய பணம் நீங்கள் ஆல்ரெடி சேமித்து வச்சுருக்க பணம் வந்து அப்படியே இருக்கும், நிலையாக இருக்கும். இந்த இன்சூரன்ஸை நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர மத்திய அரசாங்கம் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, பிஏ பாலிசி 20 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க, 400 ரூபாய்க்கு வந்து லைஃப் கவர் விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி அக்கௌண்ட்லேருந்தே டிடெக்ட் பண்ணப்பட்டு விடும் வருடம்.
ஸோ அதுங்கள்லையும் மக்கள் என்ரோல் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதிக காஸ்ட்லியான இன்சூரன்ஸ், நான் ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு போக விரும்பலை, நான் என்னுடைய வருமானமே சொற்பமாக தான் இருக்குங்கிறவங்க இது மாதிரி இன்சூரன்ஸில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, உயிருக்கு ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு அந்த 2 லட்சமோ 3 லட்சமோ போய் கிடைக்கும். மினிமம் சம் அமௌண்ட் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஸோ இதே மாதிரி நம்ம ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. அதாவது எங்கெங்கே சேவ் பண்ணலாம், எங்கெங்கே பண்ணலாம், நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து ஷூ வாங்குறதுலேருந்து எல்லாமே மக்கள் வந்து இன்றைக்கி எல்லா தட்டு மக்களுக்கும் இந்தியாவில் வந்து பொருட்கள் கிடைக்கின்றன. 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் கிடைக்கிது, 20,000 வாங்குறவங்களுக்கும் கிடைக்கிது, 20 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் கிடைக்கிது. ஸோ அதை நம்ம தான் ப்ராப்பராக சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சேமிப்பையும் கொண்டு வந்து, செலவு மட்டுமல்ல முதலீடு சேமிப்பையும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். அது ஹவவர் லோ அதை அந்த அந்த அங்கத்தை கொண்டு வரணும், அது முக்கியம். ஓகே சார். இன்னொருத்தர் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் நிதி நிலைமை வந்து நல்லா இருந்துச்சு, அந்த பொருளை வாங்கும்போது நான் நல்லா இருந்தேன், எனக்கு வந்து அதுக்கான வருமானம் இருந்துச்சு, ஆனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காம விட்டேன். ஃப்யூச்சரில் வந்து என் சுச்சுவேஷன் வந்து எப்படி வேணால் மாறலாம் அப்படின்றத நான் யோசிக்கலை. அதனால் வந்து அப்போ வாங்கின லோனை வந்து இப்போ என்னால் வந்து கட்ட முடியல, அது கட்டுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் போயிட்டுருக்கேன். நார்மலாக மைலேஜ் தர டியோ அந்த மாதிரி கூட எடுக்கலாம். நான் அப்போ வந்து இந்த இதுனால எனக்கு பிடிச்ச வண்டினால எம்டின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் என் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இது வாழ்ந்தனால வேலையை விட்டு ரிலீவ் ஆக வேண்டிய ஆயிடுச்சு. இப்போ வண்டி டியோ கட்டுறதும் சம்மேட்டோ ஓட்டின்னு இருக்கு. ஸோ வந்து ஃப்யூச்சர் ஓரியன்டாக வந்து எப்படி பிளான் பண்ணணும் சார் ஆக்சுவலாக? அதாவது என்னென்னா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும், பட் எதிர்காலத்தில் இதே மாதிரி இருப்போமா, அடுத்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் இதே மாதிரி இருப்போமான்னு தெரியாது. ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், யாருக்குமே தெரியாது. இது அன்சர்டன்ட்டி தான், எல்லாருக்குமே அன்சர்டைன் தான். ஸோ அப்படி இருக்கையில் வந்து நம்ம வந்து சேவ் ஃபார் த ரெய்னி டே அப்படிம்பாங்க. மழை காலத்துக்காக அந்த காலத்தில் நம்ம தானியங்களை சேமித்து வச்சுக்கணும். அதே மாதிரி தானியங்களை சேமித்து வச்ச மாதிரி நம்ம இந்த காலத்தில் என்ன பணமாக சேமித்து வச்சுக்கலாம், முதலீடு பண்ணி வச்சுக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம். எனக்கு ஏதாவது நிகழ்ந்தால், வேலை போச்சுன்னா, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, என்னால் வேலைக்கு போக முடியாமல் போச்சுன்னா, அல்லது என்னுடைய பிஸ்னஸ் சம்பாத்தியம் குறைஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்னமாக திட்டமிட்டு சிறிய அளவில் முதலீடை ஸ்டார்ட் பண்ணி, இன்றைக்கி வந்து ஆஸ் லோ அஸ் 100 ரூபாய்க்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். ஸோ அதுங்களில் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போ கஷ்டகாலம் வருதோ, அப்போ அவர் சொன்னார் இல்லையா, நான் வேலை செய்யல நல்லா இருந்து இப்போ பைக்குக்கு என்னால் டியூ கட்ட முடியல. ஸோ அப்போ அது மாதிரி அந்த சேமிப்புலேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துடலாம். பைக்குக்கு பே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வர்ற சின்ன ஜாபில் என்ன வருதோ அதை வச்சு லீவ் பண்ணலாம். ஸோ அந்த சேமிப்புங்கிறது வந்து மினிமம் ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 ரூபாயோ அது மாதிரி நம்ம பண்ணோம்னா தான் அவங்க தகுதிக்கு ஏற்ப பண்ணிக்கலாம். யாருமே இன்றைக்கி வந்து என்னால் 500 ரூபா மாதத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது இந்தியாவில். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சேலரி லெவல்ஸ் வந்து இந்த கடந்த ஒரு 5-10 வருடங்களில் நல்லாவே இட் ஹஸ் கான் அப். ஜென்ரலாக இன்றைக்கி நார்மலாக ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேசனோ ஒரு கார்பெண்டரோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற நகரங்களில் 1000 ரூபாயிலேருந்து 1300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒழுங்காக அவங்க வேலை கிடச்சி ஒழுங்காக வேலைக்கு போனாங்கன்னா மினிமம் ஒரு 20,000 25,000 சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ தாராளமாக முதலீடு செய்யலாம், இல்லை அதை விட கூடவும் முதலீடு செய்யலாம் அவங்க தகுதியை பொறுத்து. ஸோ அதை வந்து நம்ம சேமிப்புங்கிறது அவசியம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். சேமிப்பு இப்போ இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க சொல்கிறது எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும், மணி வந்து சேவ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எனக்கு தெரியலை, அதை பற்றின அவேர்னஸ் வந்து எங்களுக்கு சரியாக வந்து சேர்றது கிடையாது. இப்போ நிறைய விஷயம் சொல்கிறாங்க, ட்ரேடிங் சொல்கிறாங்க, எஸ்ஐபி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. அதெல்லாம் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பண்ணணும். ஓகே, பண்ணணும், ஆனால் மைண்ட் செட் இருக்குது. அது எப்படி பண்ணணும் என்ன இதுன்னு கொஞ்சம் தெரியல, கற்றுக்கணும். ஏன்னா வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து அவங்களை சுற்றி இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ அதாவது இதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உனக்கு வந்து பிற்காலத்தை உதவி செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உன் பணம் போயிடும், அதில் பணம் வர்றதை விட வந்து போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு அட்வைஸ் என்ன சார் சொல்லுங்கள்? இல்லை, இதில் வந்து என்னென்னா புரிதல் வேணும். நம்ம முதலீடு பண்ண போகிறோங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது தான் முதலீடுன்னு நினச்சிக்கிறாங்க. அது அல்ல முதலீடு. அதில் வந்து 100க்கு 80-90% மக்கள் பணத்தை இழக்கத்தான் செய்வாங்க, கட்டாயம், அது உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த ட்ரேடிங் பக்கமே மக்கள் போகக்கூடாது, டிமேட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண வேண்டாம். என்னை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஃப்யூச்சருக்கு சேமிக்கிறோம் அப்படிங்கையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடுங்கிறது வேறு, ட்ரேடிங் வர்த்தகங்கிறது வேறு. ஏன்னா வாங்கி விற்று கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. புரோக்கருக்கு புரோக்கரேஜ் போனது தான் மிச்சம், ஜெனரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போனது தான் மிச்சம். ஏன்னா எஸ்டிடின்னு அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் போகுது, எவ்வளோ ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் கவர்மெண்ட்டுக்கும் போகும்.
ஸோ அதனால் வந்து அதில் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து மாதம் எஸ்ஐபின்னு இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது மூலமாக முதலீடு செஞ்சு மாதம் 500, 1000, 2000, 5000 அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணிக்கிட்டே வரலாம். முதலீடு பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேவையோ, ஒரு 3 வருஷத்தில், 5 வருஷத்தில், 10 வருஷத்தில், 20 வருஷத்தில் எப்போ தேவையோ அப்போ அந்த பணம் வளர்ந்து ஒரு பனைமரம் போல் நிற்கும். ஸோ அப்போ அந்த பனைமரம் போல் நிற்கிற நம்ம போய் அதில் நொங்க பறிச்சுக்கலாம். நொங்க வேணுங்கிறத பறித்து நம்ம வாட்டுக்கு உறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே உள்ள மெயின் திங்கு. ட்ரேடிங்கை நோக்கி போகாதீங்க. நிறைய பேர் கமோடிட்டிஸ் ட்ரேடிங் போவாங்க, F&O ட்ரேடிங் போகிறாங்க, ஸ்டாக் ட்ரேடிங் போகிறாங்க. இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அல்லது பிட்காயினுக்கு போகிறாங்க, இதுவெல்லாம் போகாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு தாராளமாக அந்த பணம் வந்து உங்களுக்கு தேவைங்கிற போது கிடைக்கும். ஸோ எல்லாரும் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Taste the Daily. Taste the Daily.